எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? இந்த உலகம், இந்த வாழ்க்கை, நம்ம பாக்குற இந்த நட்சத்திரங்கள், இதுக்கெல்லாம் மூலம் எது? இதெல்லாம் எங்கிருந்து தான் வருது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான நூல். அதோட முதல் வரியிலேயே இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். உண்மையில இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விதான் மனுஷனோட வரலாறுல தத்துவத்துக்கும் சரி அறிவியலுக்கும் சரி ஒரு அடித்தளமாவே இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மூலம் என்ன? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த முழு அலசலும் நகரப்போகுது. பொதுவா பாத்தீங்கன்னா பல தத்துவங்கள் இந்த கேள்வியை சுத்தி வளைச்சுதான் பேசும். ஆனா ஒரு பழங்கால நூல் அதோட முதல் வரியிலேயே ரொம்ப நேரடியா அதுக்கு பதில் சொல்லுது. அந்த நூல் எது தெரியுமா? அதுனா ஸ்ரீமத் பாகவதம். சரி, இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த முதல் ஸ்லோகத்தை இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல அதோட மூல மொழியான சம்ஸ்கிருதத்துல அது எப்படி இருக்குன்னு கேட்போம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ் ஷார்தேஷ்வபிஜ்ஞ ஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோவாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. கேக்கறதுக்கே எவ்ளோ கம்பீரமா இருக்கு இல்லையா? இந்த வரிகளுக்குள்ளதான் பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியமே அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. வாங்க, இதோட முழு அர்த்தம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, இதோட மொழிபெயர்ப்பு பாருங்க. சுருக்கமா சொன்னா எல்லாத்துக்கும் மூல காரணமும் முழுமையான உண்மையுமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இந்த 3 பெரிய செயல்களுக்குமே அவர்தான் காரணம்னு ஒரே வரியில சொல்லப்படுது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஓகே, அப்போ முழுமையான உண்மை அப்படின்னா என்ன? நல்லவேளை, இந்த ஸ்லோகமே அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கொடுக்குது. அதுல இருக்கிற 3 முக்கியமான வார்த்தைகளை நாம இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஜன்மாத்யஸ்ய யதஹ. இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாவற்றின் தோற்றம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மரத்துக்கு விதை எப்படி ஒரு ஆரம்ப புள்ளியோ அதே மாதிரி தான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாத்துக்குவே அந்த முழுமையான உண்மைதான் ஒரே மூலம். அடுத்ததா அபிஜ்யான்யா. இதுக்கு அர்த்தம் எல்லாம் அறிந்தவர். ஒரு பில்டிங்க கட்டின சீஃப் இன்ஜினியருக்கு அதோட ஒவ்வொரு மூளை முடுக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவை பத்தியும் அந்த மூலத்துக்கு தெரியும். இது வெறும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான விழிப்புணர்வு. மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்வராட். அப்படின்னா முழு சுதந்திரமானவர். அதாவது அவருக்கு மேல வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரு தங்க சுரங்கத்திலிருந்து தான் எல்லா தங்க நகையும் வருது. ஆனா அந்த சுரங்கத்துக்குன்னு தனியா ஒரு மூலம் இல்ல. அது மாதிரி அவர்தான் எல்லாத்துக்கும் கடைசி மூலம், தி அல்டிமேட் சோர்ஸ். சரி, இப்போ நம்ம மனசுல இயல்பாவே ஒரு கேள்வி வரும். அந்த முழுமையான உண்மைதான் எல்லாம், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்குன்னா நாம ஏன் அதை நேரடியா உணர முடியல? இதுக்கு இந்த ஸ்லோகம் மாயை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா விளக்குது. இந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில 2 விதமான உலகங்கள் இருக்கு. ஒன்னு உண்மையான நிரந்தரமான ஆன்மீக உலகம். இன்னொன்னு நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகம் என்னன்னா அந்த உண்மையான உலகத்தோட ஒரு தற்காலிகமான பிரதிபலிப்பு, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். பாலைவனத்துல தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அதுக்கு பேரு கானல் நீர். கிட்ட போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த உலகம். இந்த வரியோட சாராம்சம் என்னன்னா, நாம பாக்குற இந்த உலகம் உண்மையில நிரந்தரம் இல்லைனாலும் நமக்கு அது ரொம்ப உண்மையானதா தோணுது. ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல நடக்கிறதெல்லாம் நிஜ மாதிரியே ஒரு உணர்வு வரும் இல்லையா? ஆனா அது நிஜம் இல்ல. அதே மாதிரிதான் உண்மையான யதார்த்தம் ஆன்மீக உலகத்துல இருக்கு. இது அதோட ஒரு தற்காலிக பிரதிபலிப்பு, அவ்வளோதான். ஓகே, இது வெறும் ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லியே நிறுத்தல, இதுக்கான தீர்வையும் இந்த ஸ்லோகத்தோட கடைசியிலே சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையான யதார்த்தத்தை நாம எப்படி உணர்றதுங்கிறதுக்கான ஒரு வழியையும் இது காட்டுது. இந்த ஸ்லோகத்தோட கடைசி வார்த்தை தீமஹி. இதுக்கு அர்த்தம் நான் தியானிக்கிறேன். பாருங்க, இது வெறும் ஒரு தத்துவ விளக்கம் கிடையாது. இது ஒரு செயல்முறைக்கான அழைப்பு, ஒரு கால் டு ஆக்ஷன். அந்த மாயங்கிற திரைய விளக்கி அந்த முழுமையான உண்மையை பார்க்கறதுக்கு தியானம்தான் வழின்னு இது நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகம் வெறும் ஒரு மேப் மட்டும் கொடுக்கல, அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு வழியும் காட்டுது. இது வெறும் ஒரு தியரி இல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் கைடு. அறிவை மட்டும் கொடுக்காம அதை எப்படி அனுபவமா மாத்துறதுன்னு சொல்லுது. சரி, இந்த முழு அலசலோட கடைசியில
நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. நாம பாக்குற இந்த உலகம் ஒரு தற்காலிக பிரதிபலிப்புனா, அது பிரதிபலிக்கிற அந்த நிரந்தரமான யதார்த்தம் எது? அந்த மூலத்தை நாம எப்படி அடையிறது? ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுறது தான் உண்மையான ஆன்மீக பயணமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.